மக்களே, இந்த ரயில் நீரோட பாட்டில் இருக்குல்ல, ஸோ அந்த ரயில் நீரோட தண்ணி பாட்டிலோட ரேட் என்னன்றது யாருக்காவது தெரியுமா? உண்மையிலே சொல்றேன் எனக்கும் தெரியல மக்களே. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 15 போட்டிருக்காங்க. சரிங்களா? அஃபிஷியலா நம்ம ரயில்வேலேருந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரயில் நீரோட பாட்டிலோட ரேட்ட வந்து ரூ. 14 மாத்துனாங்க. அதையும் இந்த பாட்டில்ல மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேப்ல அந்த பாருங்களேன் அந்த மூடியில வந்து நியூ எம்ஆர்பின்னு போட்டு ரூ. 14 அப்படின்ற ரேட்டையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா, அவங்க என்கிட்ட எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறீங்க? நியூ எம்ஆர்பி ரூ. 14 போட்டிருக்காங்க. பழைய எம்ஆர்பி ரூ. 15 போட்டிருக்காங்க. ஆனா, அவங்க சார்ஜ் பண்ணுறது வந்து ரூ. 20 மக்களே. நேத்து ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லி கெளம்புனேன். சரிங்களா? கெளம்பும்போது தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குனேன். இந்த வாட்டர் பாட்டில் தான் மக்களே பார்த்தீங்கன்னா ரூ. 20 சொல்ட்டான். நான் கேட்டேன். ரூ. 15 இதில போட்டிருக்கு. ரூ. 14 நியூ எம்ஆர்பி. பட் நீங்க ரூ. 20 சார்ஜ் பண்ணீங்க. இல்ல நாங்க அங்கருந்து கொண்டு வந்து விக்கிறோம். வெளியிலேருந்து கொண்டு வந்து விக்கிறோம். இப்படிலாம் ஸ்கேம் பண்ணலாமா மக்களே? நீங்களே சொல்லுங்க. ஸோ நீங்க யாராவது போனீங்க அப்படின்னா, கண்டிப்பா கேளுங்க. ஏன் இப்படி ரேட் ஹையா இருக்கு அப்படின்றத. ஸோ இந்த மாரி உங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மக்களே.